ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியாவுக்கு நெருக்கடி வருமா? ட்ரம்பின் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியுமா என்பதை பற்றி பார்க்கலாம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என இந்தியா சீனாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இரண்டு நாடுகளும் ட்ரம்ப் மிரட்டலுக்கு செவிசாய்க்கவில்லை. இதனால இந்திய பொருட்களுக்கு எதிராக 25% கூடுதல் வரி விதிப்பையுமே அமல்படுத்தினார். அதே வேளையில சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்காமலும் இருந்தார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என வலியுறுத்தின. இந்த நிலையில நேட்டோ நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நேட்டோ நாடுகள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினாங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என நம்புவதாகவே தெரிவிச்சிருந்தார். மேலும் நேட்டோ நாடுகள் சீனாவுக்கு 50% முதல் 100% வரை வரி விதிக்கப்படும் என மிரட்டல் விடுத்திருந்தது. சீனா இந்தியாவை தவிர்த்து துருக்கி ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்குகிறது. துருக்கியை தவிர்த்து நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய 32 நாடுகள்ல ஹங்கேரி, ஸ்லோவாகியா நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகின்றன. இது தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கக்கூடிய அவர், அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு ரஷ்ய பெட்ரோலியத்தை வாங்கக்கூடிய சீனாவிற்கு 50% முதல் 100% வரை வரிகளை விதித்தாங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்று தான் நம்புவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தார். மேலும் அவர் போரில் வெற்றி பெறுவதற்கான நேட்டோவின் அர்ப்பணிப்பு 100%க்கும் மிக குறைவாக இருக்கு. கூட்டணியின் சில உறுப்பினர்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்குவது அதிர்ச்சியூட்டுகிறது. இது ரஷ்யா மீதான உங்கள் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டையும் பேரம் பேசும் சக்தியையும் பெரிதும் பலவீனப்படுத்துகிறது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். சீனா மற்றும் இந்தியாவிற்கு பிறகு ரஷ்ய எண்ணெயை வாங்கக்கூடிய 3வது பெரிய நாடாக நேட்டோ உறுப்பினர் துருக்கி இருந்து வருகிறது. மேலும் நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகியவை நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு. இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் விளாடிமிர் புதினை அழைத்து அமைதி பேச்சுவார்த்தையில தீவிரமாக ஈடுபட சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இந்த 3 நாடுகளும் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரூட் ஜூலை 16ஆம் தேதி எச்சரித்தது. மார்க் ரூட்டின் இந்த எச்சரிக்கை குறித்து ஜூலை 17ஆம் தேதி பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், எரிசக்தி பாதுகாப்பே இந்தியாவிற்கு முன்னுரிமை என்று கூறினார். எண்ணெய் இறக்குமதியில சந்தை மற்றும் சர்வதேச நிலைமைகளோட அடிப்படையிலேயே நாங்கள் செயல்படுகிறோம். இந்த விஷயத்துல எந்த வகையான இரட்டை நிலைகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஜெய்ஸ்வால் கூறினார். மார்க் ரூட்டின் எச்சரிக்கை வெளியான அடுத்த நாளே இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய இந்திய பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டால் இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் நாங்கள் எண்ணெய்க்காக எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லை அப்படின்னு கூறினார். இந்தியாவும் சீனாவும் தான் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடுகளாக உள்ளன. பெட்ரோலிய அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்தியா தன்னுடைய எண்ணெய் தேவைகளில் சுமார் 88% இறக்குமதி செய்கிறது. மறுபுறம் இந்தியா ரஷ்யாவின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியின் 38% வாங்குகிறது. கடந்த 2022 பிப்ரவரியில யுக்ரைன் மீதான ரஷ்யாவோட தாக்குதலுக்கு முன்பு ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி 2%க்கும் குறைவாகவே இருந்தது என்று சிந்தனை குழுவான சாத்தம் ஹவுஸ் தெரிவித்தது. ரஷ்யா தன்னுடைய எண்ணெய் இறக்குமதிக்கு தள்ளுபடிகளை வழங்கியதால் இந்தியாவின் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டன. அமெரிக்காவில் இதற்கு முந்தைய ஜோ பைடனின் ஆட்சியின் போது கூட ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதற்கும் இந்திய அரசாங்கம் மிகவும் ஆக்ரோஷமாக பதிலளித்தது. இருப்பினும் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் 2வது முறை பதவியேற்ற பிறகு அவர் இந்தியாவிடம் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதாக தெரிகிறது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்தியாவை எச்சரித்து வரக்கூடிய ட்ரம்ப் பிரிக்ஸ் அமைப்புக்கும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார். பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க ஆதிக்கத்திற்கு சவால் விடுவதாக ட்ரம்ப் கருதுகிறார். பிரிக்ஸ் நாடுகள் மீது தனித்தனி வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வரக்கூடிய நிலையில ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் மீது 500% வரியை விதிக்கக்கூடிய மசோதாவை அமெரிக்க செனட்டர்கள் உருவாக்கி வருகின்றனர். ட்ரம்ப் விடுக்கக்கூடிய இந்த மிரட்டலுக்கு இந்தியா அடிபணிந்தால் ரஷ்யாவுடனான உறவு பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கலாம். அதற்கு பதில் முனைவர் ராஜன்குமாரின் கூற்றுப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அச்சுறுத்தல் உண்மையிலுமே செயல்படுத்தப்பட்டால் இந்தியாவுக்கு சிரமங்கள் அதிகரிக்கும். ஆனால் இந்தியாவின் நிர்பந்தத்தை ரஷ்யா புரிந்து கொள்ளும் என்றேதான் கருதுவதாக அவர் கூறுகிறார். அதே வேளையில இந்த சிக்கல் இந்தியாவுக்கு மட்டுமல்ல சீனாவுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சீனா அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் ஒவ்வொன்றுக்கும் சீனா பதிலளித்துள்ளது.
அத்துடன் அந்நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமும் ட்ரம்பிற்கு ஏற்பட்டது. அதாவது ட்ரம்ப் தன்னுடைய நண்பர்களுடன் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார். மறுபுறம் அவரது பாணியிலேயே அவருக்கு பதிலளிப்பவர்களுடன் ஒப்பந்தங்களை செய்கிறார். சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வந்த அரிய மண்தாதுக்கள் மற்றும் செமிகண்டக்டர்களின் விநியோகத்தை நிறுத்தியிருந்தது. ஆனால் இந்தியா சீனாவை போன்றல்ல என்கிறார் முனைவர் ராஜன். ரஷ்யா சீனாவை சார்ந்திருப்பது அதிகரித்து வருகிறது என்ற அச்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணிந்தால் அது சீனாவுக்கு சாதகமாக இருக்குமா? இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய முனைவர் ராஜன், ரஷ்யா சீனாவை சார்ந்திருப்பது மேலும் அதிகரிக்கும் என்பது வெளிப்படையானது. அது இந்தியாவுக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல. ரஷ்யாவின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில 47% சீனாவுக்கானது என்ற நிலையில ரஷ்யாவுக்கும் இப்போது சீனாவை தவிர வேறு வழியில்லை. இப்படிப்பட்ட நிலை உள்ள போதிலும் சீனா மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக செயல்படுவது என்பது முற்றிலும் சாத்தியமில்லை. ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுடனான சீனாவோட வர்த்தகம் மிக மிக பெரியது. ரஷ்யாவுடன் மிகவும் நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய சீனா அது ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை விநியோகம் செய்வதில்லை என்றும் விளக்கியிருக்காரு.